நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற செக்டார் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெட்டல் செக்டார் தாங்க. நம்ம போர்ட்ஃபோலியோவை எப்பயுமே டைவர்சிஃபிகேஷன் பண்ணி வைக்கணும். ஸோ அந்த வகையில் மெட்டல் செக்டாரில் நம்ம ஒரு சிறப்பான ஸ்டாக்கை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த ஸ்டாக்கோட பேர் டாடா ஸ்டீல். டாடா ஸ்டீல் அப்படிங்கிற இந்த கம்பெனியை நம்ம சும்மா சொல்லக்கூடாதுங்க. 2 உலகப் போர்கள், ஒரு பொருளாதார பெருவீழ்ச்சி மற்றும் தேசம் பங்கு பெற்ற 4 போர்கள், இது எல்லாத்தையும் கடந்து ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் டாடா ஸ்டீல். இந்த டாடா ஸ்டீல் நிறுவனத்தோட நிறுவனர் ஜாம்ஷெட்ஜி டாடா. இவர் 1880களில் டெக்ஸ்டைல் பிஸ்னஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக உலகம் முழுக்க ட்ராவல் பண்ணுறாரு. அப்படி ட்ராவல் பண்ணும்போது தாமஸ் கலைல் அப்படிங்கிறவரோட லெக்சர் இவர் கேட்க நேரிடுது. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, எந்த ஒரு நாடு ஸ்டீல் இந்த மெட்டல்ஸில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த நாடு வந்து அறுவடையாக தங்கத்தை அறுவடை பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெக்சர் கொடுக்குறாரு. அந்த லெக்சரை கேட்டு ரொம்ப பூரிப்பான ஜாம்ஷெட்ஜி டாட்டா இந்தியாவுக்கு ரிட்டர்ன் வராரு. இந்தியாவில் எந்த இடத்துல ஸ்டீல் கிடைக்குது அப்படிங்கிறத அடுத்த 30 வருஷத்துக்கு தேடுறாரு. தேடி கண்டுபிடிக்கும் போது இப்போ இருக்கிற ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஷாச்சி அப்படிங்கிற இடத்துல ஸ்டீல் கிடைக்குது. லக்கி அப்படின்னு சொல்லணும், ஏன்னா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 45 கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே இந்த சிட்டி இருக்குது. அதனால் ஈஸியாக வந்து ஸ்டீலை டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சவனையும் அந்த சிட்டியில் அவங்க ஸ்டீல் பிளான்ட்டை போடுறாங்க. ஸோ 1907 பிற்காலத்தில் இவரோட பேரையே அந்த சிட்டிக்கு வச்சிடுறாங்க, ஜாம்ஷெட்பூர் அப்படின்னு. வாங்க நேயர்களே, ஜாம்ஷெட்ஜி டாட்டாவோட கனவு நிறுவனமான டாடா ஸ்டீல் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த கம்பெனி வெறும் ஸ்டீலை மட்டும் மேனுஃபேக்சர் பண்ணல. இந்த கம்பெனி வந்து டியூப் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, வயர் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அடுத்தது டின் பிளேட் ஒரு வகையான ஸ்டீல். அடுத்தது டக்டைல் அயன் பைப், இதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டியூப்பில் பார்த்தீங்கன்னா HAR அப்படிங்கிற ஹை ஆஸ்பெக்ட் ரேஷியோ டியூப்ஸ், அது கன்ஸ்ட்ரக்ஷனில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து ERW எலக்ட்ரிக்கலி ரெசிஸ்டன்ட் வீல்டு டியூப்ஸ். இந்த டியூப் எங்கே யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள்ஸில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ வெஹிக்கிள்ஸில் ஃபியூவல் எங்கேயும் போகும், அதில் பார்த்தீங்கன்னா டியூப்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல இந்த ERW டியூப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது LRPC ஸ்ட்ராண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா லோ ரிலாக்ஸேஷன் ப்ரீ ஸ்ட்ரெஸ்டு கான்க்ரீட் ஸ்டீல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இந்த மாதிரி ஹெவி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்தியாவில் 80% புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்டில் இவங்களோட இந்த வயர்ஸ் தான் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னா டின் பிளேட் வந்து இந்த ட்ரிங்கிங் பாட்டில்ஸ் மேனுஃபேக்சரிங்கில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இது வந்து ரஸ்ட் ஆகாது இருக்கும், அதாவது துருப்பிடிக்காது இருக்கும். ஸோ இதில் இவங்க தான் மார்க்கெட் லீடராகவே இருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டக்டைல் அயன் பைப், ட்ரிங்கிங் வாட்டரை வந்து கொண்டு போகிறதுக்காக இந்த டக்டைல் அயன் பைப்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ டாடா ஸ்டீல் இது வரைக்கும் கொடுத்துருக்க மொத்த ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 1735%. இது வரையும் பெஸ்டான நாளில் இருந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. கடைசி ஒரு வருஷத்தில் மட்டும் நிஃப்டி 50 28% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஆனால் டாடா ஸ்டீல் 55% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ நிஃப்டி 50வே இவங்க பீட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஃபியூச்சருக்காக அந்த பிளான் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா 2 நாட்டில் மெயினாக இவங்களோட பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. ஒன்று UK யுனைடெட் கிங்டம், இன்னொன்று நெதர்லாண்ட்ஸு. இது தவிர உலகம் ஃபுல்லாக 28 நாடுகளில் இவங்க வந்து ஆப்ரேட் பண்ணிருக்காங்க. UK பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக ஒரு பிரச்சனை இருந்துச்சு. இவங்களோட பிளாஸ்ட் ஃபர்னஸ்லேருந்து நிறைய கார்பன் எமிஷன் இருக்குது. ஸோ அது வந்து பொல்யூட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி இஷ்யூ இருந்துச்சு. ஸோ அந்த இஷ்யூலாம் முடிஞ்சு இப்போ UK கவர்மெண்ட்டே கிட்டத்தட்ட ஒரு 500 மில்லியன் நம்ம ஒரு மதிப்புக்கு ஒரு 5000 கோடி சப்சிடியாக இந்த நிறுவனத்துக்கு தரதா ஒத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். அடுத்தது டாடா ஸ்டீல் வந்து 2045 ஜீரோ கார்பன் எமிஷன் அப்படிங்கிற மிஷனோட அவங்களோட பிளான்ட்லாம் ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம்.
ஏன்னா கார்பன் எமிஷன் பண்ணாங்கன்னா அதுக்குண்டான எக்ஸ்பென்சஸ் அவங்களுக்கு இருக்கும். ஸோ கவர்மெண்ட் பாலிசி பொறுத்து அவங்களுக்கு ஏதாவது பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஜீரோ கார்பன் எமிஷனுங்கும் போது கம்பெனியோட ரெவன்யூ இன்னும் அதிகமாகிறதுக்கு ரொம்பவே நல்ல வாய்ப்பு இருக்குது. அடுத்து டிவிடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் போன வருஷம் ஜூன் மாதம் ₹3.60 டிவிடெண்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ வருஷம் ஒரு தடவை டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அரௌண்ட் ஜூன் அந்த மாதத்துல தான் இவங்க டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போ வந்து 52 வீக்ஸ் ஹையில் தான் இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ சின்ன கரெக்ஷன் இருக்குது. மேபி இன்னும் கொஞ்சம் கரெக்ஷன் நம்ம எதிர்பார்க்கலாம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அக்வேர் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கிறது டாடா ஸ்டீலோட டே சார்ட். கடந்த 6 மாசமா இந்த டாடா ஸ்டீல் என்ன பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேலே கீழே மேலே கீழே மறுபடியும் மேலே கீழே பல தடவை நமக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்து அப்படியே மேலே ஏறிட்டே இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக தான் இது இருக்குது டே சார்ட்டில் பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ வந்து 170 போயிட்டு 165 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து மந்த் வைஸ் சார்ட்டு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஏற்றம், மறுபடியும் ஒரு இறக்கம், மறுபடியும் ஏற்றம் இறக்கம். இதே மாதிரியே நமக்கு ஒரு நிறைய தடவை நமக்கு சான்ஸ் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக தான் இந்த டாடா ஸ்டீலை நான் பார்க்குறேன். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ கூட இருக்குது. ஸோ இது கூடிய சீக்கிரம் 200 அப்படிங்கிற மைல் ஸ்டோனை ரீச் பண்ணும் அப்படிங்கிறது நான் எதிர்பார்க்குறேன். ஸோ நம்ம டே சார்ட்லேயும் மந்த் சார்ட்லேயும் பார்த்த மாதிரியே இந்த டாடா ஸ்டீல் பார்த்திங்கன்னா 2020க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிஃப்டியையும் பிஎஸ்சி மெட்டல் இண்டெக்ஸையும் கண்டினியூஸாக பீட் பண்ணிட்டே வந்திருக்கு. ஸோ நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் இந்த டாடா ஸ்டீல். அடுத்தது இந்த நிறுவனத்தோட ஃபண்டமெண்டல்ஸ் என்னன்னு பார்ப்போம். இதோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 2,08,000 கோடி இருக்குது. ஸோ இது வந்து ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி. தைரியமாக நம்ம இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ இப்போ கரண்ட் ப்ரைஸாக 165 அரௌண்ட் இதில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஹை லோ பார்த்தோம்னா 170 to 170 வரைக்கும் போயிருக்கு. லோவில் 104. ஸ்டாக்கோட பிஇ 108 இருக்குது. புக் வேல்யூ 72.5, டிவிடெண்ட் 2.5%. இதோட ROCE 12.6% இருக்குங்க. ஸோ அடுத்ததாக நம்ம டாடா ஸ்டீலோட பேலன்ஸ் ஷீட் பார்க்கும்போது ரிசர்வ்ஸ் இவங்க கையிருப்பு எவ்வளோ வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 87,976 கோடி இவங்க கையிருப்பு வச்சுருக்காங்க. அதே சமயம் கடன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 89,723 கோடி. ஸோ கிட்டத்தட்ட ரிசர்வ்ஸும் பாரோயிங்ஸும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அடுத்ததாக இந்த நிறுவனத்தோட ப்ராஃபிட் லாஸ் அது பார்த்தோம்னா செப்டம்பர் குவார்ட்டரில் சரியில்லை. ஏன்னா சைனா வந்து கண்டினியூஸாக வந்து ஸ்டீலை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டே இருந்தாங்க அந்த காலகட்டத்தில். ஸோ ஸ்டீலோட ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அதுனால இவங்களுக்கு யூகேல பொல்யூட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்தது. ஸோ அந்த குவார்ட்டரில் இவங்க வந்து நெகட்டிவ் அந்த ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த குவார்ட்டர் தவிர மற்ற எல்லா குவார்ட்டர்லையுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக தான் இந்த டாடா ஸ்டீல் இருக்குது. அடுத்தது ப்ரொமோட்டர் ஹோல்டிங். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த பிப்ரவரி மாதம் வரைக்கும் 33% இருக்குது. எஃப்ஐஐ ஒரு 19%, டிஐஐ ஒரு 23%, கவர்மெண்ட்டுக்கிட்ட ஃப்ராக்ஷனாக 0.16% இருக்குது. ஸோ பப்ளிக்கிட்ட 24.21 இந்த ரேஷியோவில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கோட ஹோல்டிங்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு கலவையாக தான் இருக்குது. எல்லாத்துக்கிட்டையும் ஒரு ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஹோல்டிங்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக தான் இது இருக்குது. அடுத்தது இந்த டாடா ஸ்டீலுக்கான காம்படிட்டர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தமே 3 பேர் தாங்க. இதில் நிறைய பேர் லிஸ்ட் ஆகிருந்தாலுமே மொத்தமே 3 பேர் தான். ஏன் அப்படின்னு காரணம் கேட்டிங்கன்னா டாடா ஸ்டீல், JSW, செயில் இந்த 3 பேர்த்துக்கிட்டேன்னா வந்து மைனிங், அதாவது சுரங்கம் வந்து தோண்டி அதுலேருந்து ஸ்டீல் எடுக்கக்கூடிய அந்த பர்மிஷன் வந்து வாங்கியிருக்கக்கூடிய நிறுவனங்கள். இதில் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீலும் JSWவும் ப்ரைவேட் கம்பெனி, செயில் வந்து கவர்மெண்ட் கம்பெனி. ஸோ கவர்மெண்ட் கம்பெனி அப்படிங்கும்போது நம்ம கவர்மெண்ட் எடுக்கக்கூடிய பாலிசிக்கு அது கட்டுப்படுது. ஸோ அதை வந்து காம்படிட்டராக நம்ம எடுத்துக்க முடியாது. நம்ம டாடா ஸ்டீலுக்கு காம்படிட்டராக JSW ஸ்டீல் அதை தான் எடுத்துக்க முடியும்.
இந்த டாடா ஸ்டீல், ஜேஎஸ்டபிள்யூ, செயில் இந்த மூணுமே ஒரு கம்பேரிஷன் பார்த்துருவோம். ஸோ இந்த டாடா ஸ்டீல் பார்க்கும்போது 2,05,000 கோடியா இவங்க மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருக்கு. ஜேஎஸ்டபிள்யூ கொஞ்சம் அதிகம், ஒரு 10,000 கோடி அதிகமாக வச்சுருக்காங்க. செயிலை பொறுத்த வரைக்கும் 67,000 கோடியா இருக்கு. ஸோ இந்த ரெண்டு கம்பெனியும் டாடா ஸ்டீலும் ஜேஎஸ்டபிள்யூவும் லார்ஜ் கேப்பாக இருக்குது. செயில் வந்து மிட் கேப்பாக இருக்குது. அடுத்தது புக் வேல்யூ டு த கரண்ட் ப்ரைஸ் பார்த்தோம்னா 72 ரூபா புக் வேல்யூவாக டாடா ஸ்டீல் இருக்குது. இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 165 ரூபா, கிட்டத்தட்ட டபுளாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுவே ஜேஎஸ்டபிள்யூ பார்க்கும்போது 302 ரூபாயா இருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட 3 மடங்கு, அதாவது 900 ரூபாய்க்கு பக்கத்தில் இது ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. செயிலை பொறுத்த வரைக்கும் 136 ரூபா புக் ப்ரைஸாக இருக்குது, 164 ரூபா கரண்ட் ப்ரைஸாக இருக்குது, மார்க்கெட் ப்ரைஸாக இருக்குது. அடுத்தது டிவிடெண்ட் பார்த்தோம்னா சூப்பரான டிவிடெண்ட் வந்து டாடா ஸ்டீல் தான் தராங்க. 2.18% தராங்க. ஜேஎஸ்டபிள்யூ பொறுத்த வரைக்கும் 0.39%, செயிலை பொறுத்த வரைக்கும் 0.91% டிவிடெண்டாக தராங்க. அடுத்தது ஆர்ஓசிஇ. ஆர்ஓசிஇ பொறுத்த வரைக்கும் 12.6% டாடா ஸ்டீல் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க. ஜேஎஸ்டபிள்யூ 8.33%, செயில் 5.89% தராங்க. ட்ரெயிலிங் 12 month சேல்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா அதுலேயும் வந்து டாடா ஸ்டீல் தான் அதிகமாக இருக்காங்க. 2,33,445 கோடிக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜேஎஸ்டபிள்யூ 1,45,730 கோடிக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. செயில் 95,960 கோடிக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. மெட்டீரியல் அண்ட் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு கம்பெனிக்கு. ஏன்னா அவங்க எவ்வளோ மெட்டீரியல் காசு கொடுத்து வாங்குறாங்க, மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் வந்து 47% மெட்டீரியல் கன்சம்ஷனுக்காகவும் 19% மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டாகவும் செலவு பண்ணுறாங்க. அதுவே ஜேஎஸ்டபிள்யூ 56% மெட்டீரியல் மேனுஃபேக்சரிங்க்கும் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் 26% மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டாகவும், செயிலை பொறுத்த வரைக்கும் 55% மெட்டீரியல் பர்ச்சேஸ்க்கும் மேனுஃபேக்சரிங்க்கு 15% அவங்க செலவு பண்ணுறாங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.